முதலீட்டாளர்கள் ரொம்பவே எதிர்பார்த்து காத்துட்டு இருக்க ஆகுமென்ட் என்டர்பிரைசஸோட ஐபிஓ டீட்டெயில தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆக்மன் என்டர்பிரைசஸ் லிமிடெட் ஐபிஓ பார்க்கறதுக்கு முன்னாடி, அந்த நிறுவனம் என்னென்னலாம் பண்றாங்க அப்படிங்கிற டீட்டெயிலா பார்த்தலாம். இந்த நிறுவனத்த பொறுத்தவரையும் 2012ல தொடங்கப்பட்டது. மும்பைய ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இந்த நிறுவனம் பொறுத்தவரையும் கோல்டு, சில்வரு இதெல்லாம் ரீஃபைனிங் பண்றாங்க. டிஜிட்டல் கோல்டு, டிஜிட்டல் சில்வரு இதெல்லாமே சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஜுவல்லரி அண்ட் கோல்ட் காயினும் சேல் பண்றாங்க. பழைய தங்கத்த விற்பனை பண்றாங்க. அப்புறம் ஆன்லைன் புல்லியன் ட்ரேடிங் பண்றாங்க. ஸ்பாட்ல பிளாட்ஃபார்ம்ல ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் கோல்ட் ஆன் இஎம்ஐல கோல்ட குடுத்துட்டுருக்காங்க. லேம்ப்ரோ டைமண்ட்ஸ மேக் பண்ணிட்டுருக்காங்க. இந்த நிறுவனத்தோட மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்ன்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்லலாம். சுமார் 4975 ஜுவல்லர் பார்ட்னரோட இவங்க டச்ல இருக்காங்க. அது இல்லாம 4691 ரீட்டெயில் டச் பாயிண்ட் இருக்கிறது மிகப்பெரிய அட்வான்டேஜா பார்க்கப்படுது. 2வது பார்த்தீங்கன்னா, டெக்னாலஜியும் கோல்டு காம்பினேஷனையும் பிக்ஸ் பண்ணி இந்த கம்பெனி இருக்கிறது மிகப்பெரிய அட்வான்டேஜா பார்க்கப்படுது. ஸ்பாட் பிளாட்ஃபார்ம்ல இவங்க புல்லியன் ட்ரேடிங் பண்ணி டிஜிட்டலா குடுத்துட்டு இருக்காங்க. 2016லேருந்து இந்த பிளாட்ஃபார்ம் செயல்பட்டு வருது. 3வது மிகப்பெரிய அட்வான்டேஜ்ன்னு பார்த்தீங்கன்னா, ரெவென்யூ தான் சொல்லணும். டிஜிட்டல் கோல்டு மட்டும் இல்லாம ரெஃபினரி, புல்லியன், ஜுவல்லரி, கோல்ட் லோன் எக்கோசிஸ்டம், ரீசைக்ளிங் போன்ற பல பகுதிகள்ல பிசினஸ் ரொம்ப பரவலா இருக்கிறது. இதுக்கு ஒரு அட்வான்டேஜா பார்க்கப்படுது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஸ்கேல் இருக்கு. 65,000 கோடிக்கு மேல கன்சாலிடேட் ரெவென்யூ எடுத்திருக்காங்க. 227 கோடிக்கு மேல பேட் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே இதோட அட்வான்டேஜா பார்க்கப்படுது. கவனிக்க வேண்டிய ரிஸ்க்ங்கிறது கோல்டு பிரைஸ் மற்றும் புல்லியன் மார்க்கெட் வாலட்டிலிட்டி இருக்கும். அப்புறம் கோல்டு பிசினஸ் வொர்க்கிங் கேப்பிட்டல் ரொம்பவே அதிகமா தேவைப்படும். அது முக்கியமா கவனிக்கணும். ரெகுலேட்டரி வேற ஏதாவது புதிய விதிமுறைகள் கொண்டு வரும்போது இந்த நிறுவனம் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்புறம் டிஜிட்டல் கோல்ட் செக்மெண்ட்ல காம்படிஷன் அதிகமாயிட்டு இருக்கு. இவங்க மட்டும் இல்ல, நெறைய நிறுவனங்கள் இப்ப டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ல வர ஆரம்பிச்சாங்க. இது ஒரு போட்டி அதிகரிச்சுக்கிறத நம்ம கவனிக்கிறோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, ரெவென்யூ பெருசா இருந்தாலும் பேட்டோட மார்ஜின் குறைஞ்சிட்டே போகுது. அதையும் இந்த இடத்துல நம்ம கவனிக்கணும். இப்போ வாங்க நம்ம ஐபிஓ டீட்டெயில பார்த்தலாம். ஐபிஓ டேபிள பொறுத்தவரையும் ஆகஸ்ட் 21ஆம் தேதி ஐபிஓ ஓப்பன் ஆகி ஆகஸ்ட் 25ஆம் தேதி க்ளோஸ் ஆகுது. அலாட்மெண்ட்ங்கிறது 26ஆம் தேதி கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. கிடைக்காதவங்களுக்கு 27ஆம் தேதி ரீஃபண்ட் கிடைக்கும். கிடைச்சவங்களுக்கு 28ஆம் தேதி ஷேர் கிரெடிட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. லிஸ்டிங்ங்கிறது ஆகஸ்ட் 31ஆம் தேதி சொல்லியிருக்காங்க. ஐபிஓ டீட்டெயில பொறுத்தவரையும் பேஸ் வேல்யூ ₹5 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பிரைஸ் பேண்ட் ₹750 இருந்து ₹788. ஒரு லாட்டுக்கு குறைஞ்சபட்சம் 19 ஷேர் நீங்க வாங்குற மாரி இருக்கும். இது பிஎஸ்சி, என்எஸ்சி 2 செக்மெண்ட்லயுமே லிஸ்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. டோட்டல் இஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் 1 கோடி ஷேர் இஷ்யூ பண்றாங்க. அதுல ஃப்ரெஷ் இஷ்யூவா மட்டுமே பார்த்தீங்கன்னா 78 லட்சம் ஷேர் இஷ்யூ ஆகுது. லாட் சைஸ பொறுத்தவரையும் ஒரு லாட்டுக்கு குறைஞ்சு 19 ஷேர் வாங்கணும்னு சொல்லியிருந்தேன். அதன்படி பார்த்தீங்கன்னா, ரீட்டெய்லர் குறைஞ்சபட்சமா ₹14,972 முதலீடு பண்ற மாரி இருக்கும். மேக்ஸிமம் 13 லாட் வாங்க முடியும். அப்படி பார்த்தீங்கன்னா 247 ஷேருக்கு ₹1,94,636 முதலீடு பண்ற மாரி இருக்கும். ஒருவேளை நீங்க ஹெச்என்ஐயா இருந்தீங்கன்னா, குறைஞ்சது 14 லாட் வாங்குற மாரி இருக்கும். அப்ப ₹2,09,608 அதிகபட்சமா 66 லாட்டுக்கு ₹9,88,152 நீங்க முதலீடு பண்ண முடியும். இந்த நிறுவனத்தோட பினான்சியல்னு எடுத்திருக்கும்போது, நம்மளுக்கு அசெட் நல்லாவே குரோ ஆயிருக்கிறத பார்க்க முடியுது. 2024ல 760 கோடியா இருந்தது. 2026ல பார்க்கும்போது 1,256 கோடியா நல்லாவே வளர்ந்திருக்கு. டோட்டல் இன்கம்னு எடுத்துக்கிட்டீங்கனாலும் 3 மடங்கு கிட்ட ஏறி இருக்கு. 34,000 கோடியா இருந்தது. 94,000 கோடியா அதிகரிச்சிருக்கிறத நம்ம இந்த டேபிள்ல பார்க்கிறோம். ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, 75 கோடியிலிருந்து 348 கோடியா அதிகரிச்சிருக்கிறது இங்க நோட் பண்ணணும். அதே நேரம் பாரோவிங் குறைச்சிருக்காங்க. 54 கோடியிலிருந்து 12 கோடியா பாரோவிங் குறைச்சிருக்காங்க. ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸும் நல்லாவே வளர்ந்திருக்கு. 180 கோடியிலிருந்து 865 கோடியா வளர்ந்திருக்கு. இந்த டேபிள்ல பார்க்கும்போது மேக்ஸிமம் பினான்சியல் செக்மெண்ட் எல்லாமே சூப்பரா இருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். கீ பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர பொறுத்தவரையும் ஆர்ஓஇ டிராஸ்டிக்கா 74% இருக்கு. அது இப்ப இந்த வருஷத்துல குறைஞ்சிருக்கிறது. 51% குறைஞ்சிருக்கு. ஆர்ஓசியும் 70லிருந்து 40% குறைஞ்சிருக்கிறது. நல்ல வேல்யூ இருந்தாலும் இந்த இடத்துல குறைஞ்சிருக்கிறத நம்ம நோட் பண்ணணும். அதே போல டெப்ட் டு ஈக்விட்டின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 0.05ல இருந்து உங்களுக்கு 0.01% குறைஞ்சிருக்கிறது ஒரு அட்வான்டேஜா பார்க்கப்படுது. போட்டியாளர்கள்னு எடுத்துக்கும்போது ராஜேஷ் எக்ஸ்போர்ட்டும், தங்கமயில் ஜுவல்லரியும் இருக்கு. ராஜேஷ் எக்ஸ்போர்ட்டோட பிஇ பொறுத்தவரை 22 இருக்கு. தங்கமயில் ஜுவல்லர்ஸ் 56 இருக்கு. அதோட கம்பேர் பண்ணும்போது இந்த நிறுவனத்தோட பிஇங்கிறது 20 இருக்கு. ரொம்பவே சீப்பா இருக்குன்னு சொல்லலாம். அதே போல ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி
எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்த 2 கம்பெனியோட கம்பேர் பண்ணும்போது இதுல ரொம்பவே சூப்பரா இருக்குன்னு சொல்லலாம். 51% மார்க்கெட் கேப்பும் எடுத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு 7,200 கோடி வருது. இப்ப இந்த ஐபிஓல செக்மென்ட்ல வந்து மார்க்கெட்டோட சென்டிமென்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நல்லாவே இருக்குன்னு சொல்லணும். 68% வந்து புல்லிஷ்ஷா இருக்கு. எல்லாரும் வந்து ஆவலா இருக்காங்க அப்படிங்கிறத இந்த சென்டிமென்ட் ஸ்கேல் வந்து காட்டுது. தற்போதைய நிலைமையில வந்து இந்த நிறுவனத்தோட பிரைஸ் பேண்ட் வந்து ரூ. 750லேருந்து ரூ. 788 வரையும் இருக்கு. கட் ஆஃப் பிரைஸ் ரூ. 788ன்னு இருக்கு. இப்ப தற்போதைய நிலைமையில இருக்க கிரே மார்க்கெட் பிரைஸோட கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட 12%லேருந்து 13% வந்து ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா, தற்போதைய நிலைமையிலே கிட்டத்தட்ட ஒரு லாட்டுக்கு ரூ. 2,000 வந்து ப்ராஃபிட் கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அதே நேரம் நீங்க நாட்கள் அதிகமாக இன்னும் வந்து சென்டிமென்ட் வந்து இன்னும் பாசிட்டிவா போறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. அப்படி பார்க்கும்போது அதிகபட்சமா வந்து லிஸ்டிங் பிரைஸ் வந்து ரூ. 953 வரையும் இருக்கலாம்னு சொல்றாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா, குறைஞ்சபட்சம் ஒரு லாட்டுக்கு வந்து ரூ. 3,000 வரையும் உங்களுக்கு லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றத பிரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. நீங்க இந்த ஐபிஓல அப்ளை பண்ணீங்களா? மாட்டீங்களாங்கிறத கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. இதே போல பயனுள்ள தகவல்கள தொடர்ந்து தெரிந்து கொள்ளவும், பல ஐபிஓக்கள தெரிந்து கொள்ளவும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்கள அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.